வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்றதை பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா அப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த வெள்ளை கலர் கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங். மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆயிருக்குன்னா 6110க்கு மேலே ஓப்பன் ஆகிருக்கு. நம்ம எப்போவுமே அனாலிசிஸ்க்கு கண்ணுக்கு முன்னாடி தெரிகிற 10 மணிக்கு தெரிகிற எல்டிபியை தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். இந்த ஸ்பைக் ஆகி கேப் ஆகி ஓப்பன் ஆகிறத ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன நேற்று எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6100 அப்படின்ற இடத்துல மிக ஸ்ட்ராங்காக ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 6060 ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படின்றது எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த அடிப்படையில் 6060க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்க சமயத்தில் மார்க்கெட் அப் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 160 வரைக்கும் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நம்மளோட எதிர்பார்ப்பு. சரி, ட்ரேடிங் ஓப்பனிங்க்கு அப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தொடர்ந்து க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போகிறதுக்கு முயற்சியை செஞ்சுருந்தாலும் ஸ்ட்ராங்காக அதால் மேலே போக முடியல. அதனால் படிப்படியாக மார்க்கெட் வந்து இந்த 6100 இந்த ஜோனை டெஸ்ட் பண்ண முயற்சி செஞ்சுருக்கு. முயற்சி செஞ்சு இந்த 6100 ஓரளவு சின்னதாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்தாலும் ப்ரைஸால் தெளிவாக கீழே ட்ராப் பண்ண முடியல. ஏன்னா இந்த 6060 அப்படின்றது ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நம்ம எதிர்பார்த்தது. அந்த அடிப்படையில் கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து இந்த இடத்த விட்டு கீழேயும் வராமல் மேலேயும் போகாமல் ஒரு பெரிய கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. கடைசியாக மார்க்கெட் மேலே போக முடியாமல் மறுபடியும் 6060 டெஸ்ட் பண்ணுறதுக்கு முயற்சி நடந்திருக்கு. அது அளவு பலன் கொடுக்காமல் மார்க்கெட் திருப்பி 6100க்கு மேலே போய் காலையில் க்ரியேட் பண்ண ஹையான 6130க்கு மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. அதுவும் மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே ட்ராப் பண்ணுற சமயத்தில் இந்த இடத்துல இதுக்கு மேலே போகலை அப்படின்ற காரணத்தினால இந்த இடத்துல ஒரு செல்லிங் நடந்திருக்கு. செல்லிங் நடந்து நம்ம முக்கியமான ஜோனான 6060க்கு வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதை விட்டும் கீழே வந்து மார்க்கெட் இந்த 6060 கீழே வர முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அதுவும் முழு பலன் கொடுக்காமல் 6060க்கு மேலே ப்ரைஸ் ட்ரேட் ஆகி 6100 அப்படின்ற இடத்துல மறுபடியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கடைசியாக 6085 ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த 6120 130க்கு மேலே 2 முறை ஏன் போகலை அப்படின்றது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது. இந்த சந்தேகத்தை இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எதனால் மேலே போகாமல் இருந்திருக்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது 1 மணி நேர சார்ட்டை. எப்போவுமே டே ட்ரேட் பண்ணுறப்பவும் கூட கொஞ்சம் 1 மணி நேர சார்ட்டில் நம்மளோட பொசிஷனை பற்றி கொஞ்சம் லாங் டேர்மில் ஐடியா இருக்கிறது அவசியமாக இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம எப்போவுமே வீக்லி அனாலிசிஸ்க்கு இதை 1 மணி நேர சார்ட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதை பார்த்திங்கன்னா க்ரூட் ஆயில் மார்க்கெட் இந்த 6120 அப்படின்ற இடத்துல நம்ம மூவிங் ஆவரேஜ் இருந்து இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ஒரு காரணத்தினால மார்க்கெட் மேலே போக முடியாமல் திணறி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்திங்கன்னா மார்ச் 11 மார்ச் 6ஆம் தேதி இந்த 2 இடத்துலையும் மார்க்கெட் இது ஒரு லோவாக இருந்திருக்கு. அந்த இடத்துல கரெக்டாக மார்க்கெட் போய் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறது. இதை நம்ம முன்னாடியே கவனிக்கலை அப்படின்றதையும் நம்ம ஒத்துக்கணும். சரி, இப்போ வந்து ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட அதிகம். புதிய ஹை க்ரியேட் பண்ணியிருக்கு, புதிய லோ க்ரியேட் பண்ண முடியல. ஒரே ஒரு பையர்ஸுக்கு சந்தோஷமான நியூஸ் என்னென்னா ப்ரைஸ் க்ளோசிங். தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்குறோம் பல முறை 6100 அப்படின்ற இடத்துலலாம் போகிற சமயத்தில் ப்ரைஸ் க்ளோசிங் முன்னாடி நாள் மார்க்கெட்டை விட இந்த 6060க்கு மேலே ப்ரைஸ் க்ளோஸ் ஆகிருக்கு. அது ஓரளவு பையர்ஸுக்கு சாதகமான விஷயம். சரி, இப்போ நம்ம முழுமையான குட்வில் ஸ்டார்டிங் டூலில் எப்படி நம்ம நேற்றுக்கு ட்ரேட் பண்ணியிருக்கலான்றதை பற்றி பார்க்கலாம். இதுதான் நாங்கள் கிளைண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்குற குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். கேண்டில் ஸ்டிக்ஸில் எந்த மாற்றமும் இல்லை. நாங்கள் சொன்ன மாதிரி இது டைம் பேஸ்ட் கேண்டில் ஸ்டிக் கிடையாது, ப்ரைஸும் வால்யூமும் சேர்ந்த கேண்டில் ஸ்டிக். அந்த அடிப்படையில் ப்ரைஸ் ஓப்பன் ஆகிறப்ப மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த மாதிரியே நம்ம சார்ட்டிங் டூலை எதிர்பார்த்துருக்கு. ஆனால் இந்த 6100 பக்கமாக வந்தோன்னே இந்த இடத்துல மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக இருக்கிறத விட செல்லிங்க்கு ஓரளவு சாதகமாக இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கு. இந்த இடத்துல தான் நம்ம சார்ட்டிங் டூல் மற்றும் நம்மளுடைய அனாலிசிஸ் ரெண்டும் எப்படி உதவியாக இருக்குது அப்படின்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க. மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருந்த காரணத்தினால நம்ம இந்த இடத்துல ஒரு செல்லிங் எடுத்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு அவசியமாக இருந்திருக்காது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா மறுபடியும் இந்த 6100 மேலே மார்க்கெட் போகிற சமயத்தில் இங்கே ஒரு பை இண்டிகேஷன் கொடுத்து குறைந்த அளவு ப்ராஃபிட்டுக்கு மார்க்கெட் ஓரளவு மேலே போயிருக்கு. அதுவும் முழுசாக மேலே போக முடியாத காரணத்தினால கரெக்டாக இந்த 6100 திருப்பி பிரேக் பண்ணுறப்ப நாங்கள் சார்ட்டிங் டூல் செல் இண்டிகேஷன் கொடுத்து ஒரு தெளிவான என்ட்ரி பாயிண்ட்டை இந்த இடத்துல நம்ம கொடுத்து ஓரளவு நல்ல லாபமான ப்ராஃபிட்டும் கொடுத்துருக்கு. ஆனால் கடைசி வரைக்கும் இந்த 6060க்கு மேலே மறுபடியும் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் போகிற சமயத்தில் இமீடியட்டாக எப்போவுமே நம்ம சார்ட்டிங் டூல் பார்த்திங்கன்னா ஓரளவு யோசித்து தான் முடிவு கொடுக்கும். ஆனால் இந்த இடத்துல மட்டும் இமீடியட்டாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு சாதகமாக இருக்குன்னு சொல்லி பை சிக்னல் கொடுத்து 110 அப்படின்ற 6100 அப்படின்ற இடம் நமக்கு ஓரளவு ரெசிஸ்டன்ஸ்னு தெரிஞ்சனால இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எடுத்து ப்ரைஸ் வந்து 6085 க்ளோஸ் ஆகிருக்கு. இதுதான் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழு ப்ரைஸ் ஆக்ஷன்.
இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்மளுடைய போத் வீடியோ அனாலிசிஸ் மற்றும் குட்விலோட சார்ட்டிங் டூல் உபயோகப்படுத்துகிற நேரத்தில் எவ்வளோ ஒரு குழப்பமான மார்க்கெட்டாக இருந்தாலும் அதுலேருந்து தெளிவான எக்ஸிட் பாயிண்ட் என்ட்ரி பாயிண்ட்டை நம்ம கொடுக்குறது நம்ம சார்ட்டிங் டூல் மற்றும் நம்ம அனாலிசிஸ் மூலமாக கண்டிப்பாக அது நடக்கும். இன்றைக்கி என்ன மார்க்கெட்டில் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் மறுபடியும் அதே 6085 இந்த பக்கமாக தான் ஓப்பன் ஆகும்னு எதிர்பார்க்குறோம். பெரிய மாற்றங்கள் இல்லை. நைமெக்ஸ் மார்க்கெட், வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட்டை பார்க்குறப்போ ஒரு பெரிய மாற்றம் எதுவும் நமக்கு தெரியல. அந்த அடிப்படையில் இந்த இடத்துலேயே ஓப்பன் ஆக எதிர்பார்க்குறோம். நம்ம கவனம்லாம் எங்கே இருக்கணும் அப்படின்னா 6060 இந்த இடத்த அவ்வளவு சுலபமாகவும் ஈஸியாகவும் நம்ம எடுத்துக்க முடியாது. க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். 6060 சப்போர்ட் எடுத்து 6100க்கு மேலே ப்ரைஸ் க்ளோசிங் வந்தது அப்படின்னா மார்க்கெட் பையிங்க்கு நல்லாவே சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லாமல் இன்றைக்கும் மார்க்கெட் 6100 ரெசிஸ்டன்ஸ் எடுத்து 60க்கு கீழே க்ளோஸ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் அதோடைய டவுன் ட்ரெண்டை மறுபடியும் முழுமையாக கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். இது வந்து க்ரூட் ஆயில் ஒரு கன்சாலிடேஷனில் தான் இருக்குது. மேலே போகலாமா கீழே வரலாமான்னு யோசிச்சுட்ருக்கு. அதுவும் இது ஒரு புதிய கான்ட்ராக்ட். இன்னும் பெரிய ப்ரைஸ் ஆக்ஷன் எதுவும் நடக்கலை. இன்னும் ஒரு பெரிய சம்பவம் எதுவும் இந்த கான்ட்ராக்டில் பெருசாக நடக்கலை. அதனால் கண்டிப்பாக ஓரளவு ஜாக்கிரதையாக இருங்க. ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக இந்த கான்ட்ராக்ட் நல்ல லாபகரமான கான்ட்ராக்டாக மாறும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.